வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் மிக பெரிய ஆறிலக்க எண்ணை காண்க. என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 3 எண்களால் வகுபடக்கூடிய மிகப்பெரிய ஆறிலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய ஆறிலக்க எண் என்ன? 9 9 9 9 9. இதான் என்னது? மிகப்பெரிய ஆறிலக்க எண். இந்த 3 எண்களை வகுபடக்கூடியதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல இந்த 3 எண்களால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் LCM மீ போ மா, அதாவது மீச்சிறு பொது மடங்கை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல்ல கொடுத்து எடுத்துக்கிட்டோம். 24 15 36. என்ன செய்ய போறோம்னா 2ஆவது படி நம்ம அந்த இடத்துல பயன்படுத்த போறோம். பாருங்க. 24 இருக்கா? 12 2 24. 15 2 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே போட்டோம். 36 18 2 36. திரும்ப 2ஆவது படி பாருங்க. 6 2 12. 15 2 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். இங்க என்ன இருக்கு? 18 இருக்கா? அப்போ 2 கொண்டு வகுத்தோம்னா 9 2 18 வந்துடும். இப்போ திரும்ப 2ஆவது படி இது பண்ணலாமா? பாருங்க. இங்க என்ன வந்துடும்? 6 இருக்கு, 2 6. 15 2 கொண்டு வகுக்க முடியாது, 9ஐயும் 2 கொண்டு வகுக்க முடியாது. இப்போ எந்த வகைப்பாடு பயன்படுத்தலாம்? 3ஆவது வகைப்பாடு பயன்படுத்தலாம். பாருங்க. 1 3 3, 5 3 15, 3 9. இப்போ 3ஆவது வகைப்பாடு பயன்படுத்தலாமா? 1 அப்படியே தான் வரும், 5 வகுக்க முடியாது, அப்படியே தான் வரும். 3ல 1 3 3. இப்போ 5ஆவது வகைப்பாடு பாருங்க. 1 1 5 5 1 முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மீச்சிறு பொது மடங்கு LCM நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க எழுதணும் இல்லையா? இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா போதும். பாருங்க. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5. இந்த சைடில் போட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? LCM மீச்சிறு பொது மடங்கு கிடைச்சிரும். இப்போ இதை பெருக்கலாமா? பாருங்க. ஈக்குவல் டு 5 3 15, 15 3 45, 45 2 90, 90 2 180, 182 பேர் 360. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மீ போமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஆறிலக்க எண் என்ன? மிகப்பெரிய ஆறிலக்க எண் என்னன்னு நம்ம எடுத்து எழுத போறோம். மிகப்பெரிய 6 இலக்க எண். இலக்க எண் என்ன? 9. 6 தடவை எழுதணும். சரியா? 6 தடவை எழுதிட்டோமா? அதாவது 9,99,999. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 6 இலக்க எண்ணை இந்த நம்பர் LCM இருக்கு இல்லையா? மீ போமா, இதை கொண்டு வகுக்க போறோம். ஒரு மீதி வரும். அந்த மீதியை இந்த எண்ல இருந்து கழிச்சிட்டா போதும், நமக்கு தேவையான எண் கிடைச்சிரும். சரியா? வகுக்கலாமா? பாருங்க. 1 2 3 4 5 6. சரியா? எதை கொண்டு வகுக்கணும்? இந்த 360 கொண்டு வகுக்கணும். 9 360 கொண்டு வகுக்க முடியாது. அடுத்து 99 வகுக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? 999 எடுக்கணும். 999ல எத்தனை 360? 2 இருக்குமா? பாருங்க. 2 360 720. கழிச்சிடலாமா? 9 - 0 9. 9ல 2 கழிச்சா 7. 9ல 7 கழிச்சா 2. அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து இருக்கக்கூடிய 9 நம்ம என்ன செஞ்சலாம்? கீழே இறக்கிடலாம். இப்ப பாருங்க. 2799ல எத்தனை 360 இருக்குன்னா 7 இருக்கும். அப்போ 7. 7 இதே பெருக்கி உள்ள எழுதலாமா? 7 0 பெருக்குனா 0. 7 6 42க்கு 2, மிச்சம் 4. 7 3 24, 7 3 21. இந்த 4 கூட்டம் என்ன வந்துடும்? 25. கழிச்சிடலாமா? 9 வந்துடும். 9ல 2 கழிச்சா 7. 7ல 5 கழிச்சா 2. அடுத்தது இதை கீழே இறக்கிடுவோம். இந்த 9 கீழே இறக்கியாச்சு. திரும்பியும் பாருங்க. 2799. எத்தனை 360? 7 இருக்குமா? 7. அப்போ 7 × 360 2500. இங்க போட்டிருக்கோம் இல்லையா? அதே தான் வருது. இதை மைனஸ் பண்ணிருங்க. என்ன வரும்? 9. அதுக்கு அடுத்தது 9ல 2 கழிச்சா 7. 7ல 5 கழிச்சா 2. திரும்ப என்ன வரணும்? இந்த இது கீழே வரணும். சரியா? இந்த 9 கீழே இறக்கியாச்சு. 2799 எத்தனை? 7 தடவை வருமா? 7 × 360 2520. கழிச்சிருங்க. 9. 9ல 2 கழிச்சா 7. 7ல 5 கழிச்சா 2. அவ்வளவுதான். இதுக்கு மேல நமக்கு இலக்கங்கள் இல்லை. அப்போ
இந்த 9,99,999 360 கொண்டு வரும்போது மீதி வருது. இந்த மீதியை தான் நம்ம எதுல இருந்து கழிக்கணும்? இதுல இருந்து நம்ம கழிக்கணும். கீழே எழுதிக்கலாமா? therefore தேவையான 6 இலக்க எண். தேவையான 6 இலக்க எண். எது அப்படி இல்லை 6 இலக்க மிகப்பெரிய எண் கூட எழுதிக்கலாம். தேவையான 6 இலக்க மிக பெரிய எண் என்ன அப்படின்னா பாருங்க, இந்த 9,99,999 இதுல இருந்து எதை கழிக்கணும்? இந்த 279 கழிக்கணும். கழிச்சிடலாமா? பாருங்க, இந்த இடத்துல எழுதி கழிச்சு காமிக்கணுமா? 9 9 9 9 எதை கழிக்கணும்? 279 கழிச்சிடுங்க. 9ல 9 கழிச்சா 0, 9ல 7 கழிச்சா 2, 9ல 2 கழிச்சா 7, இது எல்லாமே அப்படியே வந்துடும். 9 9. அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான மிகப்பெரிய 6 இலக்க எண் 999 720. அதாவது 9,99,720. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.